சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, உன்னுடன் சந்தோஷமான செய்தியை கூறவே உன்னிடம் வந்துள்ளேன். என் குழந்தையே, சாதுவாக நீ இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நீ செயல்பட்டால் அது உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். உனக்கு சாதனை படைப்பதற்கும் அது சால சிறந்ததாக இருக்கும். நீ பட்ட துன்பங்களை காட்டிலும் அதனால் உனக்கு கிடைத்த அனுபவம் மிகவும் பெரியது. அதை ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ மறக்காதே. உன்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்றது. என் குழந்தையே, பொய்யான உறவுகளுக்காகவும் வீணான விஷயத்திற்காகவும் சின்ன சின்ன விஷயத்திற்காகவும் உன் கண்ணீர் துளியை வீணாக்காதே. உன்னுடைய ஆழமான அழுத்தமான கண்ணீர் என்னுடைய பாதங்களை அணைத்து விட்டது என்பதை நீ அறிவாயா? நன்றாக வாழ்ந்தவர்கள் கெட்டு போவதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. எதுவரை போகட்டுமோ போகட்டும், எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார், எனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. ஒரு பொழுதும் மனம் தளராது. எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. நீ கடந்து வந்த பாதையை, கஷ்டமான பாதையை யோசித்து யோசித்து உன் மனதையும் உடலையும் நீ கெடுத்து கொள்ளாதே. உன் கைகள் ஓங்கி இருந்த சமயத்தில் உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டு ஓங்கிய உன் கைகள் இரண்டையும் உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி தள்ளியவர்கள் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். இது காலத்தின் கட்டாயம். அனைவர் மீது அன்பாக இருப்பது உனக்கு பல சமயங்களில் சோதனையாக வந்து விடுகிறது. யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பாக பேசினாலே அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்க நினைக்கும் உன் மனது தான் உனக்கு பின்னால் கஷ்டப்படுகிறது என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி எதை நினைத்தும் கவலைப்படாதே, தைரியமாக இரு. நீ அனைத்தையும் இழந்தால் சரி, அதை மீண்டும் உனக்கு மீட்டு தருவதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய தூய்மையான அன்பு மட்டுமே எனக்கு போதும். உன் வேண்டுதல்களை கேட்ட நான் அதற்காக நேர காலத்தை இப்பொழுது உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உள்ளேன். உனக்கான பாக்கிய காலம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது இன்ப காலம் வரப்போகிறது. உறுதி. இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கான இன்ப நாளாக இருக்கும். உனக்கான நல்லது என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.